ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். படைத்தலைவன் இந்த படம் வந்து ரொம்ப நாளாகவே வந்து கடப்பில் கடந்தது. எப்படா ரிலீஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஒரு வழியாக இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க சார். இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், முனிஷ்காந்த், கஸ்தூரி ராஜா இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு இசை நம்ம மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்கள். படத்துக்கு இயக்கம் எஸ்யு அன்பு, புதுமுக இயக்குனர். இந்த படத்துடைய கதை என்ன? ட்ரெய்லரை நம்ம பார்த்துருப்போம். ஒரு யானையை பேஸ் பண்ணி தான் அந்த கதை அப்படின்ட்டு. இந்த படத்துடைய முதல் காட்சியை ஒடிசாவில் ஒரு பழங்குடி இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல முனிஷ்காந்த் வந்து திடீர்னு ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவுல ஒரு யானை வருது. அந்த யானைக்கும் அந்த கனவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு, பொள்ளாச்சி, அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சியில் ஒரு மலைவாழ் கிராமத்தில் வந்து நம்ம கதாநாயகன் சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு யானையை 25 வருஷத்துக்கு மேலே வளர்த்துட்டு வர்றாரு. அவர்கிட்ட எல்லா லைசன்ஸு, ப்ரூஃபு, எல்லா டாக்குமெண்ட்டும் அந்த யானைக்கு உரிமையாளராக அந்த விஷயத்தில் சண்முக பாண்டியன் அந்த யானையை அவங்க குடும்பம் வளர்த்துட்டு வருது. தனது தந்தையாக வருவர் தான் கஸ்தூரி ராஜா. இவங்களுக்குள்ளே நிறைய குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த ஊர்லேயே வந்து கட்ட பஞ்சாயத்து, வட்டிக்கு விடுற ஆட்கள், அந்த மாதிரி வில்லனிசமாக ஒரு கேங்கை காட்டுறாங்க. அந்த கேங்க் வந்து பெரிய அளவில் எடுபடலை. அந்த வில்லனிசமும் ஸ்ட்ராங்காக இல்லை. சரி, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். தன்னுடைய யானை மேலே பெரிய டிமாண்டு வந்து வருது. அந்த யானையை எப்படியாச்சும் நம்ம வாங்கிட்டா பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவருக்கு இருக்கிற கடன் பிரச்சனையால் தன்னுடைய யானையை கைவிடுறாரு நம்ம படத்துடைய ஹீரோ சண்முக பாண்டியன். இந்த யானையை கைவிட்ட பிறகு அந்த யானையை திருப்பி எப்படி மீட்டெடுக்க போகிறாரு, இந்த கடன் தொழிலேருந்து எப்படி ஒரு மீள போகிறாரு, இப்படி தான் வந்து இந்த படத்துடைய கதைங்க. உண்மையை சொல்லப்போனால் இதுதான் இந்த படத்துடைய கதையே. ஒடிசாவில் வாழ்கிற ஒரு பழங்குடி மக்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் இருக்கிற இந்த நம்ம படத்துடைய ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ஒரு விதமான ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படத்தை நகர்த்தியிருக்காரு என் அன்பு அவர்கள். இந்த படத்தோடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தோம்னா நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு சைலண்ட்டான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரது தந்தையாக வரக்கூடிய கஸ்தூரி ராஜா பல காட்சிகளில், வசனங்கள்லையும் சரி, சென்டிமெண்ட்டான அந்த உருகி நடிக்கிறதுலையும் சரி மனதை ஈர்க்கிறாருன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய இசை வந்து நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். பின்னணி இசையில் உண்மையிலே சொல்ல போனால் இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு பின்னணி இசையை கலக்குன்னு கலக்கியிருக்காரு. இன்னமும் நான் கிங் மேக்கர் தான் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் கூட இளையராஜா அவர்கள் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்து இவர் யானையை தேடி போகும்போது இவரையே வந்து போடுறதுக்காக இந்தியா ஃபுல்லாக ஒரு நெட்வொர்க்கு மூலமாக வந்து பெரிய பெரிய கேங்ஸ்டர், ரவுடிகளுக்கெல்லாம் இவர் ஃபோட்டோவை அனுப்பிச்சு, ஹீரோவுடைய ஃபோட்டோவை அனுப்பிச்சு இவரை போடுறவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. அதாவது வந்து எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் பெரிய பணம் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி வந்து ஒரு கேங்க் வந்து இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கேங்கு பல கேங்குகள், பல ரவுடிகள் வந்து இவரை தேடுறாங்க. எதுக்காக? அந்த கேங்குக்கும் இவரை போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதும் புரியல. இந்த உதவிக்காக வந்து ஒரு இன்ஸ்பெக்டரே வந்து உதவி பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஸரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸரை போய் பாருங்கன்னு சொல்லும்போதே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஓகே, கேப்டன் விஜயகாந்த் வர்றாரா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம். நிச்சயமாக சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் ஒரு சின்ன ஒரு கேமியோ, அதாவது ஏஐ ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையான கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தில் அடிக்கலைங்க. ப்ரொஃபஸர் ரமணா அப்படின்ற ஒரு அந்த நம்ம ரமணா படத்தில் பார்த்த அந்த விஜயகாந்தை திரும்பவும் மீண்டும் வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அவங்க வந்து ஏஐ ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த இடம் பார்க்கும்போது நல்ல ஒரு கூஸ் பம்பாக இருந்தது அந்த சீன் மட்டும் பார்க்கும்போது. அதை நம்ம உண்மையிலேயே அந்த இயக்குனரை பாராட்டி தான் ஆகணும். அதேமாதிரி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போடுறாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள், அரசியல் இதெல்லாம் வச்சு ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியும் போட்டாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே பார்க்க போனால் அந்த விஜயகாந்த் அந்த சீன் வந்து ஒரு ஆரவாரம், ஆக்ரோஷம், கைத்தட்டல்கள்லாம் கண்டிப்பாக தேட்டரில் கிடச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். படைத்தலைவன் பொறுத்த வரைக்கும் வந்து தன்னுடைய படைக்கு, அதாவது தன்னுடைய ஊர் மக்களுக்கு தலைவனாக இருக்கானோ இல்லையோ, தன்னுடைய யானைக்கு அவன் தலைவன் அப்படின்ற மாதிரி வந்து நிரூபிச்சிருக்காரு சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பு. அதே மாதிரி முனிஷ்காந்த் கதாநாயகா வரக்கூடியவங்க இவங்களெல்லாம் வந்து பெரிய ஸ்கோப் இல்லை. முதல் சீனில் காட்டுறாங்க, அதோட வந்து அப்புறம் படத்துலேயே அவங்க வரல. அதோட பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதியில் தான் வர்றாங்க. ஏன் வந்து இவ்வளோ நேரமாக வந்து இந்த யானையை தேடுறது, இந்த யானை விஷயங்களே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிற ஹீரோ வந்து அவங்க கதை கூட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு புரியல.
கடைசியில் தான் வந்து கனெக்டே கொடுக்குறாங்க. இந்த இப்போ ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வந்து கனெக்டே வந்து கடைசியில் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, இந்த மாதிரி படங்களுக்கே பெரிய ப்ளஸ்ஸாக அமைய வேண்டியது என்னென்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு போனோம். ஆனால் பட் இந்த படத்தில் வந்து ஸ்லோ ட்ராமாவாக போய்கிட்டு இருக்கு. ஏன் ஒன்றுன்னு புரியல. இந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து சண்முகப்பாண்டியன் உடல்வாக காட்டுற அளவுக்கு சண்டை காட்சிகளில் கவனமாக வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி தோன்றதோ, வெறும் சவுண்டு தான் கேட்குறத தவிர அவர் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு இதுவே இல்லையே. அந்த அளவுக்கு பாடி நல்லா வச்சுருக்காரு சண்முகப்பாண்டியன். அவருக்கு நல்லா வந்து ஒரு தூளில் விக்ரம் எப்படி பண்ண ஒரு எலெக்ஷன் பூத்தில் அந்த மாதிரி ஒரு மாதம் ஒரு ஃபைட்டு கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் என்னென்ன உடம்பை வச்சுக்கிற காட்டுற அளவுக்கு வந்து ஃபைட் இதில் அந்த என்ன சொல்கிறது ஒரு டெப்த் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்கார ஒரு கதாபாத்திரம் அந்த வில்லனிசம் வந்து அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எப்படி சப்மிட் பண்ணால் தான் நம்ம யானை திரும்பவும் வந்து ஒரு இடத்துல திரும்ப மீட்டெடுக்க முடியுன்றதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த கையாளுறதெல்லாம் வந்து கரெக்டாக கையாண்டுருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணவங்க வந்து இந்த திரைக்கதையை வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணாமல் விட்டது தான் ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்தில். உண்மையை சொல்லப்போனால் எவ்வளோ உட்காந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது படமே. என்னப்பா ஒரு ட்ராமா பார்த்த மாதிரி தானே இப்போ ஒரு படம் பார்த்த ஒரு பெரிய ஃபீலியே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் ஏங்க வைக்குது. அதெல்லாம் வந்து ஏன் வந்து இயக்குனர் வந்து சரியாக கையாடலையா, இல்லை ஒரு வேளை வந்து இவ்வளோ தான் இந்த படத்துக்கு முடியும் என்னால் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாரான்றதும் ஒன்றும் புரியல. பட் என்ன இருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்தை வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன கேமியோவில் அந்த அவருடைய ஃபேஸை காட்டுறது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருந்தது. சண்முகப்பாண்டியனுடைய நடிப்பும் நல்லா அமைதியான ஒரு ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் வந்து நல்ல டைரக்டர் நல்ல கதைகள்லாம் கேட்டு பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் எப்பேற்பட்ட நடிகர்கள், டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தவரும் தெரியும் அவங்களோட தந்தை. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனிக்கும் இளமை, சட்டமுறை விளையாட்டு, தூரத்து இடி முழக்கம், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் அவரும் இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு தான் மேலே வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி தனது மகனான சண்முகப்பாண்டியன் அவர்கள் கூட இந்த மாதிரி நல்ல கதை அம்சம் உள்ள படைகளை தேர்ந்தெடுக்கணும் தான் நம்மளுடைய ஆசை. ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனை ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமை இருக்குல்ல. ஆனால் இவர் புலிக்கு பிறந்த பூனை இல்லைங்க, புலிக்கு பிறந்த யானைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்தோட பெயரை காப்பாற்றணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை. அந்த மாதிரி நல்ல படங்களுடைய ஸ்கிரிப்டில் இன்னும் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இங்கே எல்லோருடைய கனவாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படைத்தலைவன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து படைத்தலைவன் திரைப்படத்தை நம்ம கேப்டனை மனசில் நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே வந்து மேக்கிங் வைஸோ, கேமரா வைஸோ, மியூசிக் வைஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேவை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒரு விறுவிறுப்பாக எடுத்திருந்தாங்கன்னா இதை வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வாட்சபிள் மூவினே சொல்லியிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு இடம் இல்லாமல் போனதான் ஒரு சிறிய ஏமாற்றம். மற்றபடி இந்த படைத்தலைவனை நிச்சயமாக நீங்கள் கண்டு ரசிக்கலாம். சண்முகப்பாண்டியனுடைய ஒரு பர்ஃபெக்ட் மேஜிக் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.